தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனுசு ராசி ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த தனுசு ராசிக்கு கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, சனியுடைய நகர்வு ராசிக்கு 4ல் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல குருவுடைய நகர்வு, அவரும் சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு சதய நட்சத்திரத்தில், அதே மாதிரி ராசிக்கு 9ல் கேது மக நட்சத்திரத்தில், எல்லாமே அவங்க சொந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இப்போது இந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த நகர்வுகள் அங்கே தான் இருக்கும். இந்த மாதத்தில் தனுசு ராசியில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு குருவுடைய பயிற்சி நடக்குது. இந்த மாதத்தில் இல்லை, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி. யாராருக்கெல்லாம் குரு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கூட இந்த மாதத்தில் ஒரு ஏப்ரல் 15 டேட்டுக்கு பிறகு ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அதாவது குரு பயிற்சியினோட மாற்றத்தை பார்க்கலாம். குருவுடைய அந்த வைப்ரேஷன் கிடைக்க வைப்போம். வேலையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு வந்தது. ஒரு சில பேருக்கு தசா புத்தி பாதிச்சிருக்கும். அதாவது தசா புத்தி ரீதியானாக்கா நடக்கக்கூடிய தசைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தசை மறைமுகத்தில் இருக்கும், அதாவது மறைவு ஸ்தானத்துக்குள்ளே இருக்கும். இன்னொன்று ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும். எந்த தசையாகனா இருக்கட்டுமே. இப்போ உங்களுக்கு என்னென்ன தசைலாம் நடக்கும் அப்படின்னாக்கா, இளவயது காலகட்டத்தில் இப்போ மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இளவயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை, சந்திரன், செவ்வாய், ராகு, குரு அப்படி போகும். இந்த தசைகள் தசா நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், அப்படி இல்லை ராகு கேதுவோட இருந்தால் அந்த தசையை சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொன்று சனியுடைய நகர்வு 2023 சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்திலிருந்து அந்த நகர்வுகள் இருந்தது இல்லையா, அதிலிருந்தே வேலை ப்ராப்ளம் நிறைய பேருக்கு. வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருந்தது. ஆனால் வேலை போச்சு இல்லை, அது அப்புறப்பட்ட கதை. ஆனால் வேலையில் ஒரு சுமூகமான போக்கு இல்லை, சரியான வளர்ச்சி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் நல்லா உழைச்சா கூட உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது, ஒன்று நல்ல பேர் இருக்காது. யாராரோ போட்டு கொடுத்துட்டு போவாங்க, யாராரோ என்னென்னவோ பண்ணுவாங்க, உங்களுக்கு துரோகங்கள்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அது சதய நட்சத்திரத்தில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது ஒன்று உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது இருந்து, அதாவது லக்ன பாவத்துக்கு 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கலாம் அந்த ராகு. அப்படி இல்லை ராசிக்கு 4ஆம் இடத்துல கூட ராகு இருக்கலாம். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கலாம். வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 23லேருந்தே வேலை மாறி போயிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையிலையும் நிரந்தரமாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷன் கொடுத்துருக்கும். இது எல்லாமே கிளியர் ஆக போகுது. ஏன்னா அந்த சனியோடைய நகர்வு, அடுத்த நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதியில் இருந்தார். பூரட்டாதியில் யாராருக்கெல்லாம் குரு வக்கரமாக இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுத்தது. நிறைய வேலை பிரச்சனை வந்தது. வேலை போயிட்டு வேலை கிடைச்சது உடனே. அந்த வேலையிலையும் நிரந்தரம் இல்லாமல் திரும்ப வேறு வேலை தேடக்கூடியது ஒன்று. இன்னொன்று வெளிய நாட்டிலேருந்து இங்கே வந்தது, இங்கேருந்து அங்கே போயிட்டு கூட வேலை பிரச்சனை வந்தது. அது மாதிரி நிறைய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தோம். அந்த மாற்றம் நிலைக்க முடியாமல் கஷ்டத்தை கொடுத்தது. அடுத்து இப்போ உத்திரட்டாதியில் இருக்கார், சொந்த நட்சத்திரம், ராசிக்கு 4ல். இப்போ குருவை நம்ம பார்க்க தேவையில்ல. குரு பயிற்சி நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாருனாக்கா 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய வைப்ரேஷன் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இன்னொன்று நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பீங்க, தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். ரொம்ப நாளாக குழம்பி போயிருந்தீங்க, இப்போ குழப்பம் தெளியும். டோட்டலாக ஒரு சுயமுயற்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். உடல்நிலையும் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, மருத்துவ செலவுகள், அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகக்கூடிய டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு பயப்பட தேவையில்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்குது இல்லையா, இந்த மாதத்தில் உத்திரட்டாதியில் இருக்கார். 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த இடத்துல சனி இருந்தால் இப்போ வேலை மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். ஏன்னா
வேலை மாறி வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். எப்படியோ குருவுடைய பார்வை இந்த ராசிக்கு பதியுது. இந்த வீட்ல இருக்கக்கூடிய சனி பார்த்தாலும் சரி, இல்ல பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல வந்து சனி இருந்தாலும் சரி, சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனா, சனி பகவான் வந்து வக்கரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்த குடுக்கும். கோச்சார சனி பார்க்கக்கூடிய இடத்துல, சுயஜாதக சனி வக்கரமா இருந்தால், வேலை ரீதியா கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதுமாரி தொழில் ரீதியா கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. இப்ப சனி பார்க்கக்கூடிய இடத்துல, உங்க சுயஜாதகத்துல சனி இல்லன்னாக்கா, இந்த மாசத்துல நீங்க கவலையே பட தேவையில்ல. நல்லாவே இருக்கும், நல்லபடியா போகும். குருவுடைய பயிற்சி மட்டும்தான் பார்க்கணும். ஒரு சில பேருக்கு வந்து குரு பயிற்சி ஆன உடனே வேலை ப்ராப்ளம் வந்துரும். இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கு. ஏன்னா, உங்க சுய ஜாதகத்துல வந்து குரு சரியில்லாத அமைப்புல இருந்துச்சுனாக்கா, கொஞ்சம் வேலை போய் வேலை கிடைக்கும். வேலையில ப்ராப்ளம் என்ன வந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா அமையும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் அமையும், கடன் பிரச்சனை தீரும். அது மாரி நெறைய ஒரு நல்ல பலன்களை இந்த ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறீங்க. திடீர் மாற்றங்கள். திடீர்னு வந்து பணம் வர்றது. இப்ப நெறைய இடத்துல குடுத்து வச்சிருப்பீங்க. இல்ல ஒரு சில இடத்துல குடுத்து வச்சிருப்பீங்க. அந்த பணம்லாம் வரல சார், இப்ப வரும். இல்ல நெறைய இடத்துல நீங்க வாங்கியிருப்பீங்க. குடுக்க முடியாம இருக்கும். இப்ப குடுக்கலாம். கடன் பிரச்சனை தீரும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இது எல்லாமே தசா புத்தி ரீதியா பார்த்தோமானால், தனுசு ராசிக்கு வந்து இப்ப சந்திர தசையிலேருந்து பார்ப்போம். சந்திர தசை ஒரு 30, 31 வயசு வரைக்கும் வரும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 10 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ள வரும். உத்திராடத்துக்கு வந்து 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள. படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ வெற்றி கிடைக்கும். அது மாதிரி நிறைய படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமண வாழ்க்கையில் ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ குரு பார்வை இப்போ தான் ராசிக்கு இருக்குது உங்களுக்கு. 8ஆம் இடத்துக்கு போனால் கூட குரு வந்து 2ஆம் இடத்துக்கு பார்வை அப்படிங்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். அதுக்குண்டானது இந்த மாதத்தில் நடக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்றம், குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். அருமையான டைம் அப்படின்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகத்தில் சந்திரன் ஏறின நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். இந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் தான் இப்போ உச்சமாக வர்றார் இல்லையா, உங்கள் ராசியில் தான் இருப்பார் அவர். அப்போ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செவ்வாதசை. செவ்வாதசையில் பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. மன வாழ்க்கை ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. இது எல்லாமே இப்போ சரியாகும். பேசி தீர்த்துக்கலாம். யாராருக்கெல்லாம் கேஸ் போயிட்டுருக்கோ, வழக்குகள் போயிட்டுருக்கோ, அது எல்லாமே இப்போ வந்து கிளியர் ஆகும். பண விஷயத்தில் இங்கே கொடுத்த பணம் வரலனாக்கா இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு மாற்றங்கள், அதாவது நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீங்களோ அது சம்மந்தமான மாற்றங்கள் இப்போ கொடுக்கும் இந்த செவ்வாதசையில். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட செவ்வாய் இருந்தாலோ, இல்லை கேதுவோட செவ்வாய் இருந்தாலோ, இல்லை இந்த ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், செவ்வாதசைங்கிறது இந்த ராசிக்கு யோக தசை. ஆனால் யோகத்தையே செய்யலை, ஏதோ போயிட்டுருக்கு, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த செவ்வாதசை வந்த பிறகு எனக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை, இன்னொன்று தொழில் பிரச்சனை, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னாக்கா, இது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கொடுக்காது. அந்த குருவுடைய பயிற்சிக்கு முன்னாடி, அந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதம் ஒரு சிறப்பான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கடன் பிரச்சனை தீர்றது, அது மாதிரி நோய் நொடி பிரச்சனை தீர்றது, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராகு தசை. ராகு பகவானுக்கு நிறைய விதிவிலக்கு உண்டு. ராகுவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. இந்த வீடு கொடுத்த கிரகத்தை மெயினாக பார்க்கணும். இன்னொன்று நட்சத்திராதிபதி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ராகு தசையில் இருக்கிறீங்க, இப்போ கஷ்டப்படுறீங்க, இப்போ பணம் வரல, இப்போ வரும். வேலை வாய்ப்பு ரீதியாக அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். 2023 யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் இருக்கும், இல்லை 24 வேலை பிரச்சனை இருக்கும், 24 வேலை போயிருக்கலாம், 26 கூட ஒரு சில பேர் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரியில் கூட வேலை போயிருக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னாக்கா, இந்த குருவுடைய நகரமும் சனியுடைய நகரம் தான். இப்போ அந்த ஏப்ரல் மாதத்தில் இல்லைனா மே மாதத்தில் வேலை கிடைக்கும். இந்த மாதத்தில் ஒரு பொருளாதார வரவு உண்டு. இன்னொன்று வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இது ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, என்னால் முடியல, எந்த ஒரு வெளிச்சமும் தெரியல, என்னோட கண்ணு கெட்டின தூரத்துக்கு வரைக்கும் வேலை வாய்ப்பு தெரியல, இல்லை கடன் கொடுக்க முடியல, ஏதோ ஒன்று என்ன மனசு போட்டு அழுத்திட்டே இருக்கு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தசைங்கிறது நல்லது செய்யாத அமைப்பில் இருக்கும். அது எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கனாக்கா தைரியமாக நீங்கள் பயணம் பண்ணலாம். அதை நம்பி போகாமல் நீங்கள் உங்களுடைய சுயமுயற்சியை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து குரு தசை. குரு இந்த ராசிக்கு வந்து
மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும். உத்திராடத்துக்கு 40 டு 56. இந்த குரு தசைலாம் உங்களுக்கு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். குருவே பயிற்சி ஆகிறது கூட பரவாயில்ல, நல்லா இருக்கும் உங்களுக்கு. சுய ஜாதகத்தில் குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தா கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்ப்பீங்க. இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம். பொருளாதார பிரச்சனை இல்லைனா வந்து வாரிசுகள் சரியில்லை, ஏதோ ஒரு வகையில் மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து குருதசையே நல்லா இருக்கும் குருதசை, ஆனால் அவங்கள வந்து நிம்மதியாக வச்சுருக்காது. ஏன்னா வாரிசுகளுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதோ ஒரு வகையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடி, அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அமையல, இல்லைனாக்கா திருமணம் கூடி வரல, இது மாதிரி நிறைய இருக்கும். இல்லை அவங்களுக்கு வந்து வளர்கிற குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஏதோ ஒன்று நோய் நொடி பிரச்சனைகள், தேவையில்லாத ஏதோ ஒரு செலவுகள், இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்ததெல்லாம் மாறப்போகுது. அதாவது 2023 நிறைய நெருக்கடிகளை கொடுத்தது. ஏப்ரல் மாதத்துலேருந்து, அதாவது 15 டேட்டுக்கு மேலேயே யாரெல்லாம் உங்களுக்கு வந்து குருதசையால் பாதிக்கப்பட்டவர்கள், குரு எனக்கு வந்து சரியில்லை, குருதசை ஆரம்பிச்சதுலேருந்தே உடல்நிலை பாடாப்படுத்துது, இல்லைனாக்கா கடன் பிரச்சனை, இது மாதிரி தொழில் ரீதியாக பிரச்சனை, இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஏப்ரல் 15 டேட்டு 10 டேட்டுக்கு மேலே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருதசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அடுத்து வந்து சனி தசை. இது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். 62 60 வயசுக்கு மேலே வரும். இன்னொன்று உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து வரும். இது எல்லாமே இந்த சனி தசை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா அர்த்தாசிரம சனி தான், இல்லைன்னு சொல்லலை. வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலை ஓரளவுக்கு பரவாயில்லையாக போகும். பெரிய வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் வரும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. அதாவது இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு சுமூகமாக தீரும். ஒரு பண வரவை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாராருக்கெல்லாம் உடல்நல பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. நன்றி.